Okay, so today's class we going to see about Cauchy's integral theorem. Okay, sir. Actually, இந்த காட்சி இன்டெக்ரல் தியரம் வந்து நம்ம எதில் பார்ப்போம்னா மேஜராக அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸில் பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அன் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இட் இஸ் அ அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் எஃப் டேஷ் ஆஃப் இசட் இஸ் கண்டினியூவஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷனில் தான் நமக்கு வரப்போகுது. ஸோ காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷனால என்ன சொல்லியிருந்தேன், இட் இஸ் அ க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த எஃப் ஆஃப் இசட் இன்டூ டிஇசட்டோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 0க்கு ஈக்குவலாக இருக்கணும். சொல்லது புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ தட் இப்போ இந்த தியரம் வந்து என்ன ஸ்டேட்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இஃப் இட் இஸ் அ மல்டி கனெக்டட் ரீஜியன், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக் திஸ் கிராஃப், ஒரு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். if it is a multi connected region, இப்போ இதில் இட் இஸ் ஐ டேக் இட் இஸ் C1, ஐ டேக் இட் இஸ் C2. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம்னா it is a doubly connected region அப்படின்னு சொல்லலாம். So in such cases, so the closed integral of C1 f of z into dz which is equal to the closed integral of f of z into dz. So here it is closed region C1, it is closed region C2. பட் இங்கே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், என்னுடைய காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷனில் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இங்கே நான் ட்ரேஸ் பண்ணுற கர்வ் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லியிருந்தேன், ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபார்முலா வந்து என்னென்னா காட்சி இன்டெகிரல் ஃபார்முலா. ஸோ காட்சி இன்டெகிரல் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இட் இஸ் நத்திங் பட் f of z naught which is equal to 2 pi I closed integral of f of z divided by z minus z naught into dz அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. யூ ஷுட் மெமரைஸ் ஆல் தோஸ் திங்ஸ். இந்த மெமரைஸ் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. பட் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூ சி திஸ் ப்ராப்ளம், கொஷின்ஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ எவால்வேட் தி க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் dz டிவைடட் பை 2z மைனஸ் 3, இதோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட்கலாம். ஸோ இந்த சர்க்கிள் மாடுலஸ் ஆஃப் z விச் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் அனலிட்டிக்கா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, எனக்கு ஒரு ரீஜியன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இது வந்து எந்த ரீஜியன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மாடல்ஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இது வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தோன்னா 1 பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிளா இருக்கு மாடலஸ் போடக்குள்ள. ஓகே, ஸோ இட் இஸ் நத்திங் பட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 1. அப்போ என்னுடைய அந்த ROC ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜன் அதோட வேல்யூல எங்க இருக்குன்னு பார்த்தோன்னா அந்த சர்க்கிள்குள்ள தான் இருக்கும். இந்த சர்க்கிளுக்கு வெளியே போகக்குள்ள அவுட் சைட் போகக்குள்ள என்னவாகும்னா இதோட வேல்யூ வந்து 0 ஆயிரும். சொல்றது புரிஞ்சுங்களா? இந்த ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்கா இருக்கக்குள்ள என்னவாகும்னா இந்த ரீஜியனுக்குள்ள இருந்துச்சுன்னா வேல்யூ இருக்கும். இந்த ரீஜனை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா இங்க வந்து எனக்கு என்னவாயிரும், அதோட ஓவரால் வேல்யூ வந்து 0ன்னு எடுத்துக்க வேண்டியது. இன்டெகிரலோட வேல்யூ இருக்காது. எனக்கு இதுக்குள்ள மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? நம்ம பின்னாடி பார்ப்போம் ஒரு ஃபங்க்ஷன் அனலிட்டிக்கா இல்லையா, சிங்குலர் பாயிண்ட் என்ன, டைப்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டிலாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ அப்போ அந்த பாயிண்டை தாண்டி வெளியே போயிடுச்சுன்னா சரிங்களா, இப்போ நம்மளே சொல்லுவோம், இப்போ ஒரு ஆப்ரேஷனே பண்ணுறோம், ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க டாக்டர்ஸே, சார் இதெல்லாம் காப்பாற்ற முடியாது, நீங்கள் தூக்கிட்டு போயிருங்கன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ அந்த வித்தின் த பவுண்டட் ரீஜியனுக்குள்ளே இருந்துட்டாங்கன்னா there is no issues, it has some defined value. இப்போ அந்த அவுட் ஆஃப் த ரீஜியன் போகக்குள்ள கண்டிப்பாக அதோட வேல்யூ வந்து 0. அப்போது எனக்கு வேல்யூஸ்லாம் எதுக்குள்ளே இருக்கணும், இதுக்குள்ளே தான் இருக்கணும். இப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் அந்த இடத்துல டாட்டர் லைன் போடுறேன் பாருங்க. இது பார்த்தாலே உங்களுக்கு இதுக்கு இந்தாண்ட இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க.
அப்போ எனக்கு என்ன தேவைன்னா z மைனஸ் z நாட்டுங்கிற ஃபார்மேட்ல தான் இருக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி எழுதலாம்னா ஸோ க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் dz டிவைடட் பை 2 இன்டூ z மைனஸ் 3/2. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஹியர் எனக்கு எஃப் ஆஃப் இஸரோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ இந்த போர்ஷன் இந்த இடத்துல 1 இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை நான் எஃப் ஆஃப் இசட்னு எடுத்துக்கலாம். அப்போ இசட் மைனஸ் இசட் நாட், அப்போ இந்த இடத்துல இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம் 3/2 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்ல தான் வந்து இந்த இசட் நாட்டோட வேல்யூவை நான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன்னா இங்கே எஃப் ஆஃப் இசட் தான் கொடுத்துருக்குறோம். அப்போ இங்கே மேலே என்ன ஃபங்க்ஷன் இங்கே இருக்கோ அந்த ஃபங்க்ஷனில் இந்த இசட் நாட்டோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வர மொத்த வேல்யூ கூட இந்த 2πஐயே கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் கொண்டு போயிட்டா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இட் இஸ் வெரி சிம்பிள். அடிக்கடி கேட்குற கொஷின், நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல இதை கேட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன செக் பண்ணணும்னா இந்த இசட் நாட் இருக்கு பாத்தீங்களா, இந்த இசட் நாட் வந்து என்னுடைய இந்த பவுண்டட் ரீஜியனுக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ இசட் நாட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 3/2 அப்படின்னா அதோட வேல்யூ வந்து எவ்வளோ 1.5 சரிங்களா. பட் எனக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான் மாடலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அப்போ இந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு, இந்த சர்க்கிளுக்கு உள்ள இருக்கா வெளியே இருக்கா? Definitely it is outside. So that outside இருக்கிறதுனால இந்த மொத்த இன்டெகிரலோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா which is equal to 0. ஏன்னா இன்சைட்ல இருந்தா மட்டும் தான் I have some definite value. இப்போ அவுட்சைடு அந்த ரீஜியனுக்கு போயிடுச்சுனாலே என்னோட வேல்யூ வந்து 0 சரிங்களா. அப்போ இந்த கரஸ்பாண்டிங் இன்டெகிரலோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். இது டவுட் இருக்கா? Okay. So now you see this problem. If C is the circle of the radius modulus of Z is equal to 3. Okay, and here I take g of Z naught which is equal to the closed integral of 2 into Z square minus Z minus 2 divided by Z minus Z naught into dz அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல f of z ஓட வேல்யூ வந்து என்னது which is equal to 2z square minus z minus 2 and z naught ஓட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா find g of 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல z naught இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டுத்துல இருந்து என்ன எடுத்துக்கலாம் z naught is equal to 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண, அப்போ f of 2 ஓட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தோன்னா 2 into 2 square minus 2 minus 2. So 8 minus 4 which is equal to 4 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் சரியா. So we know that so f of z naught which is equal to 2 divided by 2πi closed integral of f of z into z by z minus z naught into dzங்கிறது ஃபார்முலா. அப்போ இந்த இன்டெகிரலோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் 2π of i in அதோட வேல்யூ வந்து 2πi into f of z க்கு ஈக்குவலாக இருக்கும். So we know that f of z நாட்டோட வேல்யூ வந்து 4. அப்போ therefore இந்த கரஸ்பாண்டிங் இன்டெகிரலோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 4 into 2πi which is equal to 8πi அப்படின்னு சொல்லி கிடைக்கும். So this is the corresponding answer. Okay, so that's all. இப்போ நம்ம இந்த ரீஜியன் சொல்லியிருந்த பார்த்தீங்களா, அந்த ரீஜியன் அந்த பாயிண்ட்ல இருந்தாலுமே அதோட வேல்யூ வந்து 0வாக தான் இருக்கும். அந்த சர்க்கிளுக்கு உள்ளதா இருக்கும். நம்ம என்ன ரீஜியன் டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த ரீஜியனுக்கு உள்ளதா இருக்கணும். அந்த ரீஜியன் கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ரீஜியனில் இருந்தால் கூட அந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ல வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்காக இருக்க வாய்ப்புகள் இல்லை சரி. இட் ஷுட் நாட் பி அனலிட்டிக். அதை நம்ம சிங்குலர் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஒரு பாயிண்ட்ல மிஸ் ஆனாலும் அது அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் 0க்கு ஈக்குவலாக தான் வந்து இருக்கும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சொல்லுமா. ஆமா ஒன்றும் இல்லைம்மா, அந்த இடத்துல வந்து என்னுடைய கொஸ்டின்ல வந்து z of 2 சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல கொடுத்துருங்க பாருங்க g of 2 equal to என்னங்கிறது என்னுடைய கொஸ்டின். என்னுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு g of z நாட்டோட ஈக்குவல் டு அப்படின்னு தான் கொடுத்துருக்குறான். அப்போ இங்க z நாட் இருக்கிற வேண்டிய இடத்துல என்னப்பா இருக்கு g of z நாட் இருக்க வேண்டிய இடத்துல என்ன கேட்டிருக்கான் g of 2 கேட்டிருக்கான். அப்படின்னு என்ன அர்த்தம் I take z நாட் is equal to 2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். பட் உங்களுக்கு பெரும்பாலும் கொஸ்டின்ல அந்த வேலையை கொடுத்துருவாங்க, டைரக்டாவே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ட்விஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க. புரிஞ்சா? இது வந்து ஒரு மாடல்.
இப்போ இப்போ கீழே ஓகேப்பா. இப்போ இங்கே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி சிங்கிள் ஃபங்க்ஷனாக இருக்கக்குள்ள எனக்கு பிரச்சனை இல்லை. வெறும் இசட் மைனஸ் இசட் நாட் சிங்கிள் ஃபங்க்ஷனாக இருக்கு. சப்போஸ் என்னுடைய இதில் வந்து என்ன சொல்றது பவரில் இருக்குன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு யூ டேக் f of z naught which is equal to, I take some random values, 2 pi closed integral of f of z divided by z minus z naught the whole square into dz. இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்றது புரிஞ்சுங்களா? ஆக்சுவலி இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அப்போ என்னுடைய ஈக்குவேஷன் நான் இதுலேருந்து எழுதுறேன். அப்போ the closed integral of f of z divided by z minus z naught the whole power n into dz அப்படின்னு இருந்ததுனால் இதை நான் எப்படி எழுதலாம்னா 2 pi I divided by n factorial into f of n into z naught அப்படின்னு சொல்லி போடலாம். ஆக்சுவலி இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு சொல்றதை விட சார் இது ரெண்டு விதமாக சொல்லுவாங்க புக்கில். இப்போ இஃப் ஐ கோ ஃபார் n மைனஸ் ஒன் அப்படின்னு n ப்ளஸ் ஒன்னு போட்டுக்கலாம், இல்லை n மைனஸ் ஒன்னு போட்டுக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த வேல்யூ இட் ஷுட் பி சேஞ்ச். ஸோ யூ டேக் இட் இஸ் f ஆஃப் n ப்ளஸ் ஒன். ஏன்னா உங்களுக்கு மெட்டீரியல் அதான் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், நோ இஷ்யூஸ். ஸோ அதுக்கு எதில் இங்கே நான் நம்பர் மட்டும் மாறும். ஸோ இப்போ இங்கே n ப்ளஸ் ஒன் இங்கே எத்தனை டைம் இருக்கோ அதை விட ஒன்று கம்மியாக போடணும். இங்கே வேறு ஒன்றும் இல்லை சார். ஒரு சில புக்கில் என்னன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல n மைனஸ் ஒன் ஃபேக்டரியல்னு கொடுத்துருப்பான். இங்கே f ஆஃப் n மைனஸ் ஒன் இன்டூ z நாட்னு கொடுத்துருப்பான். ஒரு சில புக்கில் n ப்ளஸ் ஒன்னு கொடுத்துருப்பான். அது உங்களுடைய விருப்பம், சரியா? ஸோ ஆத்தர்ஸை பொறுத்து அந்த வேல்யூஸ் வந்து மாற்றிருப்பாங்க, சரிங்களா? உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், சரிங்களா? இங்கே என்ன பவரில் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ, இப்போ இந்த இடத்துல 2ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால இந்த இடத்துல நான் f டாஷ்னே போட்டிருக்கேன். அப்போ 2னா அதை விட ஒன்று கம்மியாக இருக்கணும். அப்போ ஒரு டைம் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இவ்வளோதான் லாஜிக். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், போடுற மாதிரி இருக்கும். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் ஜெனரலைஸ்டு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்ததுனால் இந்த டாபிக் உங்களுக்கு ஓவர். இப்போ உதாரணத்துக்கு ஜஸ்ட் யூ see this problem, the closed integral of z cube minus z divided by z minus 2 the whole cube into dz where the circle is modulus of z which is equal to 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ரேடியஸ் வந்து 3. அப்போ என்னுடைய சர்க்கிளோடைய ரேடியஸ் வந்து என்னவா இருக்கு, ஈக்குவல் டு 3. அப்போ இதுதான் என்னுடைய அந்த கரஸ்பாண்டிங் ரேஞ்சு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, z நாட் 2. அப்போ 2ங்கிறது கண்டிப்பாக இந்த சர்க்கிளுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக ஒரு வேல்யூ வந்து இருக்க போகுது, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னு சொல்லலாம், n is equal to 2ன்னு சொல்லலாம். அவன் கரெக்டாக இருக்கான். n plus 1 equal to 3 அப்படின்னா என்னோட வேல்யூ 2. அப்போ இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த f of z, இதை நான் 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ f dash of z is equal to என்ன கிடைக்கும், 3z square minus 1 and f double dash of z which is equal to என்னன்னு சொல்லலாம், 6z அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அண்ட் தென் இங்கே z ஓட வேல்யூ வந்து எவ்வளவு, z நாட் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ therefore f dash of z நாட் ஓட வேல்யூ வந்து என்ன இருக்கும், 6 into 2 which is equal to 12. அப்போ இந்த கரஸ்பாண்டிங் இன்டெக்ரலோடைய வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா which is nothing but, அப்போ therefore என்ன கிடைக்கும் அப்படின்னா, so we know that இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, this is nothing but 2 pi I divided by n factorial into f of z naught. therefore 2 pi I, இங்கே என்னோட வேல்யூ வந்து எவ்வளோ, 2. அப்போ 2 ஃபேக்டோரியல். f of z ஓட வேல்யூ வந்து எவ்வளோனா 12. 2 ஃபேக்டரோட வேல்யூ வந்து எவ்வளோனா which is equal to 2. 2 கேன்சல். அப்போ மீதி எவ்வளோ கிடைக்கும் எனக்கு, 12 pi iன்னு கிடைக்கும். இதுதான் வந்து ஆன்சர். புரிஞ்சுங்களா? So these types of the problems are asked. So once I move on to the problem, it is very clear cut to you. சொல்லுங்கப்பா. ஆக்சுவலி நெக்ஸ்ட் நம்ம காட்சி ரெஸ்ட் தீரம் பின்னாடி பார்ப்போம், இப்போ பார்க்க போறது இல்லை. ஆக்சுவலி இப்போ இங்கே பார்த்தோன்னா கீழே வந்து எனக்கு ஒரே டேர்ம் தான் இருக்கு, z மைனஸ் z நாட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததா. இந்த மாதிரி கீழே டினாமினேட்டரில் இன்னும் எனக்கு ஒரு சில டேர்ம்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு ஜஸ்ட் ஐ புட் சம் டேர்ம்ஸ், சம் 1 divided by z minus 2, z minus 3, okay, z minus 4. You take some z square minus z, ஏதாவது ஒன்று எடுத்துக்க. உதாரணத்துக்கு I put some random values, that's all. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது வேறு சிங்கிள் டேர்ம் பார்த்தோம். ஆனால் எத்தனை டேர்ம் இருக்கு,
3 டேர்ம் இந்த மாதிரி இருக்கு. அப்போ நான் ஒவ்வொன்றுத்துக்கு என்ன கண்டுபிடிக்கணும், தனித்தனியா வேல்யூ கண்டுபிடிச்சு மொத்த ரெசிடியூஸையும் ஆட் பண்ணணும், அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால அது காட்சி ரெசிடியூஸ் தியரம். இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் டினாமினேட்டர்ல இருந்ததுன்னா அங்க ஃபாலோ பண்ணுவோம். அங்கே இதே இந்த 2πi வச்சு இந்த வாட் எவர் த திங்ஸ் வி டூ அது செப்பரேட்டா பார்ப்போம். ஒவ்வொரு போல்ஸ்க்கும் எப்படி இருக்கு என்னங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். வேற ஒன்றும் கிடையாது. அது காட்சி ரெசிடியூ தியரம் போக்குள்ள நம்ம பார்த்துக்கலாம் என்னென்னு. ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ ஒன்ஸ் ஐ மூவ் டு த ப்ராப்ளம் இட் இஸ் கிளியர். இந்த ப்ராப்ளம் ஒவ்வொரு மாடல் தான் போட்டிருக்கேன். பட் எனிஹவ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கக்குள்ள யூ ஹேவ் சம் கிளியர் கட் ஐடியா. லாஜிக் வந்து இதுதான். லாஜிக்காக நான் ஒவ்வொரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஒன்ஸ் ஐ மூவ் ஆன் தென் இட் இஸ் வெரி கிளியர் கட் டு. ஓகே, இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஸ்டாப் தேர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டெய்லர் சீரிஸ். மொத்தம் ரெண்டே சீரிஸ் தாங்க இருக்கு. ஒன்று வந்து டெய்லர் சீரிஸ், இன்னொன்று லாரன்ஸ் சீரிஸ். ஆனால் இதுலேருந்து கொஷின்ஸ் ரொம்ப கேட்கறது இல்லைங்க சார், அவ்வளோக்கா கேட்கறது இல்லை. பட் எனிஹவ் ஜஸ்ட் ஐ கம்ப்ளீட் மை போர்ஷன். ஸோ ஆக்சுவலி டெய்லர் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் அதோட ஃபார்முலா தான் சார் ரொம்ப முக்கியமான விஷயமே. சரிங்களா, வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ என்னுடைய டெய்லர் சீரிஸில் என்னுடைய ஃபங்க்ஷனை நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, f of z which is equal to f of a plus z minus a into f dash of a plus z minus a the whole square z minus a the whole square divided by 2 factorial into f double dash of a plus so on கொடுக்கலாம். ஸோ இந்த சீரியஸை தான் நான் ஷார்ட்டாக எப்படி எழுதுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸோ மை f of z which is equal to summation n is equal to 0 to infinite z minus a the whole power n divided by n factorial into f power of n into a அப்படின்னு சொல்லி எழுத முடியும். இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். சரியா, அதில் வேறு வழியே இல்லை. இதை நான் ரெண்டு விதமாக சொல்லலாம். இஃப் ஐ சப்ஸ்டிடியூட் a ஈக்குவல் டு 0 அப்படின்னா இங்கே எங்கெங்கெல்லாம் a இருக்கோ அதில் எல்லாமே 0 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஐ டேக் z இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் ஹச்ன்னு வேணாலும் இதில் என்னால் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ புரிஞ்சுங்களா? ஸோ தட் இட் இஸ் ரீஅரேஞ்ச் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி z ஈக்குவல் டு a ப்ளஸ் ஹச் அப்படின்னு சொல்லி போடுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், இந்த ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன கிடைக்கும், வெறும் ஹச் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். அப்போது இந்த இசட் மைனஸ் ஏவை நான் எப்படி எழுதலாம், சிம்பிளி ஈக்குவல் டு ஹச்னு எழுதலாமா? அப்போ எங்கெங்கெல்லாம் இசட் மைனஸ் ஏ இருக்கோ அங்கெல்லாம் ஹச்னு போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ நம்மளோட மெட்டீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் உங்களுக்கு 9 ரிசல்ட் கொடுத்துருப்பேன். சரிங்களா, ஜஸ்ட் யூ சி ஆல் தோஸ் ரிசல்ட்ஸ். ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் சார் ஆகணும், வேறு வழியே கிடையாது. புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ இதில் நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற ரிசல்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது இருக்கும். 1 மைனஸ் இசட் த ஹோல் இன்வர்ஸ். ஸோ இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, 1 மைனஸ் ஏ த ஹோல் இன்வர்ஸ் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இது இதோட ஃபார்முலா வந்து என்ன, 1 ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஸோ ஆன் அப் டு இன்ஃபைனைட் வரைக்கும் போகும். அதே மாதிரி 1 மைனஸ் இங்கே மைனஸ் போட்டுக்கலாம், ப்ளஸ் போட்டுக்கலாம். 1 ப்ளஸ் ஏ த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ கியூப் ப்ளஸ் ஸோ ஆன் அப்படின்னு சொல்லி மாறி போயிட்டு இருக்கும். சரிங்களா, இதோட ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து எப்படி இருக்கணும், கண்டிப்பாக 0வாக இருக்கக்கூடாது. அப்போ லெஸ் தேன் 1ஆ இருக்கணும். சொல்லது புரிஞ்சுங்களா? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லைக் தட் யூ ஷுட் டேக் ஆல் தோஸ் திங்ஸ். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 1 மைனஸ் a the whole inverse the whole power minus 2 அப்படின்னா எப்படி இருக்கும், 1 plus 2a plus 3z square plus so on இந்த மாதிரி எனக்கு போயிட்டு இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பேன்ஷன்ஸ். ஸோ இது போக இன்னும் ஒரு சில எக்ஸ்பேன்ஷன்ஸ் வந்து எனக்கு இருக்கு. என்னன்னா எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம். அப்போ எக்ஸ்போனன்ஷியல்னா e பவர் z அப்படின்னா e பவர் மைனஸ் இசட்னு ரெண்டு இருக்கு. ஸோ இதில் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த இ பவர் இசட் ஞாபகம் வச்சுக்கிங்க, 1 ப்ளஸ் இசட் டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இசட் கியூப் டிவைட் பை 3 ஃபேக்டோரியல். இதை நீங்கள் ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்க முடியும் இ பவர் இசட்க்கு. ஒன்ஸ் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மற்றது எல்லாமே சிம்பிள் சார்.
e பவர் மைனஸ் செட்னு வரக்குள்ள இது ஒன்று மாறி வரும். அப்போ என்ன கிடைக்கும்? 1 minus z divided by 1 factorial plus z square divided by 2 factorial minus z cube divided by 3 factorial and so on அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? So now I go for sin z. Sin z நீங்க மறந்துடக்கூடாது. So we know that sin theta is equal to என்ன ஃபார்முலா எனக்கு? e power general I take cos theta is equal to எனக்கு என்ன ஃபார்முலா? e power I theta plus e power minus I theta divided by 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி sin theta is equal to எனக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும்? e power I theta minus e power minus I theta divided by 2i அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது நமக்கு ஜென்ரலா தெரியக்கூடிய ஃபார்முலாஸ். ஸோ இதுல இருந்து இந்த சீரியஸ் எக்ஸ்பென்ஷனை உங்களை ரிலேட் பண்ணி எழுத முடியும். இப்போ உதாரணத்துக்கு இஃப் ஐ கோ ஃபார் சைன் இசட், நம்மளுடைய மெட்டீரியலை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ சைன் இசட்ங்குள்ள உங்களுக்கு என்னவாகுது? இ பவர் ஐ டீட்டால இருந்து இதை வந்து நான் லெஸ் பண்ண போறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த +1 +1 கேன்சல். இங்கே டிவைட் பை 2 அப்படிங்கிறது எனக்கு கீழே வருது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டுங்களா? அந்த இடத்துல 2ங்கிற டேர்ம் இருக்கா? அப்போ இந்த டேர்ம் மைனஸ் இந்த டேர்ம்ல போடக்குள்ள என்ன கிடைக்குன்னு பாருங்க. இங்கே ஒரு z, இங்கே ஒரு z. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 2z. அப்போ ரெண்டால டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரே ஒரு z மட்டும் தான் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த பாசிட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிரும். இந்த நெகட்டிவ் டேர்ம்ஸ் மட்டும் எனக்கு என்னவாகும்? மைனஸால மாறி ஆட் ஆகும். அப்போ என்ன கிடைக்குது? பிளஸ் it is alternatively coming. So it is என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா minus z cube divided by 3 factorial plus z power 5 divided by 5 factorial அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். சரிங்களா? So like that you should understand. And if you have so many confusions அப்படின்னா whether the sin function வந்து it is add function or even function sir? sin function வந்து add ஆ even ஆ? ஒரு function add ஆ even ஆன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? How you say it is add function? Okay, போடுறேன். Okay, super. So we know that so f of minus z which is equal to f of z அப்படின்னா it is even. f of minus z is equal to minus of f of z அப்படின்னா it is add function. இதோட ஃபங்க்ஷனை பார்த்தீங்கனாலே தெரியும். நம்மளோட மெட்டீரியல்ல z cube z power 5 இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன். அப்போ வெறும் ஆட் நம்பர்ஸ் மட்டும்தான் என்னோட சைன் இசட்ல வரும். அதே மாதிரி காஸ் இசட்ல வந்து இட் இஸ் அ ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ எனக்கு வெறும் ஈவன் நம்பரை தான் வரும். அப்போ நம்மளோட மெட்டீரியலை பார்த்தீங்கன்னா 1 minus z square divided by 2 factorial plus z power 4 divided by 4 factorial பார்த்தீங்கன்னா வெறும் ஈவன் பவர்ஸ் வந்து ஈவன்ல வரும் 0 2 4 அப்படின்னு. புரியுதுங்களா என்ன சொல்ல வரட்டு? அவ்வளோதான் சார் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அடுத்தது சைன் ஹச் காஸ் ஹச் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ சைன் ஆக்சுவலி வந்து நான் உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்துருக்கணும். ஆக்சுவலி இது வந்து இங்கே இ பவர் ஐ டீட்டால போடுறோம். சரிங்களா? காஸ் டீட்டா அப்படிங்கிறது ஆக்சுவலி நம்ம ஜென்ரலா காஸ் ஹச் எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம்? ஜென்ரலா இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 2ன்னு போடுவோம். அதேமாதிரி சைன் ஹச் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி போடுவோம் அப்படின்னா இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 2. ஆக்சுவலி இந்த இடத்துல 2iன்னு போடுவோம் எங்க சைன் இசட் காஸ் டீட்டா எழுதக்குள்ள. பட் இங்க என்ன சொல்றது? சைன் ஹச் காஸ் ஹச் வரக்குள்ள அந்த மாதிரி பண்ண மாட்டோம். இன்ஸ்டெட் ஆஃப் காஸ் அண்ட் சைன் என்ன சொல்லிருக்கணும்? காஸ் ஹச் சைன் ஹச் வச்சு சொல்லியிருந்தாலும் அந்த பிரச்சனையே இல்லை. அப்போ டைரக்டா அந்த மைனஸ் பிளஸ் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸே வந்திருக்காது. அப்போ நீங்க இந்த இ பவர் இசட் இ பவர் மைனஸ் இசட்டை வச்சு இந்த காஸ் ஹச் சைன் ஹச்ல ஃபைண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்கோமோ அதே ஃபார்முலாஸ் கிடைச்சிருக்கும். எல்லாமே பாசிட்டிவ்ல கிடைச்சிருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? பட் இதுவே சைன் காஸ் அப்படின்னு சொல்லி போடக்குள்ள பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து ஆல்டர்னேட்டிவா வரும். இதே ஃபங்க்ஷன் தான் அங்க இருக்கும். நீங்க யாரும் அப்சர்வ் பண்ணி பாருங்க. சைனுக்கும் சைன் ஹெச்க்கும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன். பட் சைன் ஹெச்ல எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். சைன் தீட்டால பிளஸ் ஆர் மைனஸ் வந்து ஆல்டர்னேட்டிவா மாறி வரும். அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
சொல்றது புரிஞ்சுங்களா? அதனால இந்த e power z e power minus z cos sin க்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வர்றத பிளஸ் ஆர் மைனஸ் ஆல்டர்னேட்டிவா மாறி வந்ததுனால் அது வந்து sin z cos z ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. நான் e power z மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியணும். 1 plus z divided by 1 factorial plus z square divided by 2 factorial and so on அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு e power minus இருக்க ஆல்டர்னேட்டிவா வரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு cos h x and sin h x க்கு உங்களுக்கு ஜெனரலா ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா நம்ம மெட்டீரியல் கொடுத்த ஃபார்முலா உனக்கு கிடைச்சிரும். அதோட ஆல்டர்னேட்டிவ் தான் sin z and normal cos z. சரிங்களா? இது தெரிஞ்சுன்னா இந்த சீரியஸ் எங்கெங்க யூஸ் ஆகுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னும் நான் உங்களுக்கு சார் ஆக்சுவலி ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் எடுத்தாச்சுல்ல. ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த சீரியஸ் எக்ஸ்பென்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம் நம்ம. சரிங்களா? அதுல இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே வரும். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஈவன் சின்ன சின்ன ஃபார்முலாஸ் முதற்கொண்டு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. சரிங்களா? ஒன்ஸ் யூ நோ திஸ் ஃபார்முலா, நான் மேலே சொல்ல பார்த்தீங்களா டெய்லர் சீரிஸ்க்கு summation of n is equal to 0 to infinite அப்படி இல்லைன்னா இங்கே மேலே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுன்னா ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் டு சால்வ் ஆல் தோஸ் ப்ராப்ளம்ஸ். உதாரணத்துக்கு யூ see this expand f of z which is equal to log of 1 plus z Taylor series as a Taylor series at about z is equal to 0 if modulus of z is less than 1. அப்போ இதுதான் என்னுடைய ரீஜியன். அப்போ என்னுடைய ரீஜியனுக்குள்ள தான் இருக்கு. அப்போ டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுல எனக்கு தப்பு இல்லை. சரிங்களா? ஸோ ஐ நோ தட் f of z is equal to log 1 plus z. அப்போ f dash of z is equal to எனக்கு என்ன கிடைக்கும்? log 1 plus பண்ணா 1 divided by 1 plus z. அதே மாதிரி f double dash of z அப்படின்னு சொல்லி போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஸோ இது நான் எப்படி எழுதலாம்னா 1 plus z the whole power minus 1 போடலாம். அப்போ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் கிடைக்கும் minus 1 divided by or multiplied by 1 plus z the whole power minus 2 which is equal to minus 1 divided by 1 plus z the whole square அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அண்ட் சிமிலர்லி f triple dash of z ஏதாவது ஒரு 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சா போதுமானது. அப்போ அதை பண்ண என்ன கிடைக்கும்? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி இருக்குங்க. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2 முன்னாடி வந்துடும். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 2 டிவைட் பை 1 பிளஸ் z the whole cube அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். ஸோ தட்ஸ் ஆல். இப்போ டெய்லர் சீரிஸ் வந்து அபவுட் z is equal to 0ன்னு கொடுத்துருக்கான். ஜென்ரலாக எனக்கு டெய்லர் சீரிஸோட ஃபார்முலா என்ன? f of z is equal to f of a plus z minus a into என்ன கிடைக்கும் சார் எனக்கு? f dash of z divided by 1 factorial. சரிங்களா? plus z minus a the whole power square into f double dash of z divided by 2 factorial plus z minus a the whole cube into f triple dash of z divided by 3 factorial அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். ஸோ டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். திஸ் இஸ் த ஜென்ரல் ஃபார்முலா. இது தெரிஞ்சாலே உங்களுக்கு போதுங்க. இப்போ z is equal to 0ன்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறீங்க? z equal to 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ f of 0ன்னு போட்டிங்கன்னா we know that z க்கு 0ன்னு போட்டால் என்ன கிடைக்கும்? log 1ன்னு கிடைக்கும். log 1ஓட வேல்யூ வந்து என்ன? 0 plus z into f dash of z ஓட வேல்யூ வந்து என்னது? 1 divided by 1 plus z. z ஓட வேல்யூ 0ன்னு போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். அப்போ 1 divided by 1 factorial plus z square into f double dash of z ல இங்க வந்து 0ன்னு போடுங்க. என்ன கிடைக்கும்? 1 plus 0 1 square. அப்போ therefore minus 1ன்னு கிடைக்கும். அப்போ minus 1 divided by 2 factorial அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அண்ட் இதுக்கு போட்டோன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? plus z cube இங்க என்ன கிடைக்கும்? 2 divided by 1. அப்போ 2ன்னு கிடைக்கும். அப்போ 2 divided by 3 factorial. If I simplify this என்ன கிடைக்கும்? z minus z square divided by 2 factorial okay plus 2z cube divided by 3 factorial அப்படின்னு சொல்லி கிடைக்கும். So this is the corresponding series expansion of this particular problem. So அது புரிஞ்சுங்களா? இல்ல டவுட் இருக்கா? Any doubts? I hope there is no doubts at all. So now I move on to the next problem, then it have some clear cut idea to you. Now you see this problem, expand the function of f of z which is equal to 1 divided by z square minus 4z plus 3 for the region 1 less than or equal to
Actually here the region is 1 less than modulus of z less than 3 using Taylor series. இப்போ போன ப்ராப்ளத்தில் பார்த்தோன்னா எனக்கு ஒரே ஒரு ரீஜியன் தான் கொடுத்துருந்தாங்க, அதனால எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இல்லை. இப்போது நான் என்ன பண்ணணும், இங்கே எனக்கு ரெண்டு ரீஜியனுக்கு நடுவில் கொடுத்துருக்குறான் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ அதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா டினாமினேட்டரில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செகண்ட் ஆர்டர் இல்லை ஒரு செகண்ட் டிகிரி பாலினாமியலாக இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இதை வந்து நான் எப்படி பிரித்து எழுதுறதுன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ பெருக்குனா 3, கூட்டினா -4, அப்போ என்ன கிடைக்கும் -1 -3. அப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் எப்படி எழுதலாம்னா 1 டிவைடட் பை z மைனஸ் 1 இன்ட்டு z மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி எழுதலாம். எனக்கு இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத விட செப்பரேட்டாக இருந்தால் தான் எனக்கு அந்த சீரியஸ் எக்ஸ்பென்ஷன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணி நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். சரிங்களா, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நமக்கு தெரியும். ஸோ இதை எப்படி எழுதலாம், a டிவைட் பை z மைனஸ் 1 ப்ளஸ் b டிவைட் பை z மைனஸ் 3. அப்போ தேர்ஃபோர் a இன்டூ z மைனஸ் 3 ப்ளஸ் b இன்டூ z மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், புட் z இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணனா a வந்து 0 ஆயிரும். அப்போ b யோட வேல்யூ என்ன கிடைக்கும், 2b ஈக்குவல் டு 1. அப்போ தேர்ஃபோர் b ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். அதேமாரி இப்போ ஐ புட் z இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி போட்டா z இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணா கிடைக்கும் -2a which is equal to 1, therefore a equal to -1/2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். if I substitute this எனக்கு என்ன கிடைக்கும்னா I take 1/2 commonly outside. So therefore 1 divided by z minus 3 minus 1 divided by z minus 1 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைச்சிடும். ஸோ தட் இஸ் த திங். இப்போ இந்த சீரீஸ் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா இப்போ எனக்கு ரெண்டு ரீஜன் கொடுத்துருக்கான். ஒன்று z வந்து லெஸ் தென் 3 இருக்கலாம், அப்படின்னா கிரேட்டர் தேன் 1 இருக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ரீஜியனுக்குள்ளே தான் இருக்கணும். சரியா, இதை தான் வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ அது புரியுதுங்களா. பட் நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், எனக்கு ஆர்ஓசிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ அது புரிஞ்சுங்களா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கேஸில் இஃப் ஐ டேக் மை மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் லெஸ் தென் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அப்போ நான் என்ன பண்ணணும்னா எனக்கு ஐ கோ ஃபார் இட் இஸ் அ காமன் வேல்யூ. அப்போ ரெண்டுத்துமே லெஸ் தென் 1 வர மாதிரி நான் எடுத்துக்கிறேன். பெரும்பாலும் எல்லா ப்ராப்ளத்துலையும் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க, லெஸ் தென் 1 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா இஃப் இட் இஸ் லெஸ் தென் 1 எடுத்தோன்னா அந்த 3 வந்து ஈக்குவலுக்கு என்ன போயிடும். அப்போ மாடுலஸ் ஆஃப் z by 3 less than 1 அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். சொல்றது புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். அப்போ தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இட் ஷுட் பி லைக் திஸ். சொல்லுமா. ஆக்சுவலிப்பா ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு என்னோட டினாமினேட்டர் நீங்கள் ரெண்டு ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல, அது மாதிரி மோர் தென் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எத்தனை வேணாலும் இருக்கலாம். பட் அதோட ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜன் வந்து கண்டிப்பாக ஒன்றா தான், ஐ மீன் ஏதாவது ஒரு வேல்யூ தான் வந்து இருக்கணும். அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா நான் பொதுவாக எப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்கிறது அப்படின்னா உங்களுக்கு புக்கில் ஜென்ரலைஸ்டாக இந்த வேல்யூ கொடுத்துருப்பான். சரியா, அது ஆக்சுவலி நான் எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னா இதை நீங்கள் ரெண்டு விஷயமா எடுத்துக்கணும். என்னுடைய இந்த டினாமினேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டினாமினேட்டர் வந்து கண்டிப்பாக இன்ஃபைனைட் போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா, இது வந்து நம்ம எதில் பார்ப்போம்னா ஜெட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கக்குள்ள நம்ம என்ன சொல்றது சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டத்தில் ஆர்ஓசி கண்டுபிடிக்கக்குள்ள அந்த மாதிரி தான் போடுவோம். அப்போது இந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ இந்த z-1 இருக்குது பார்த்தீங்களா. சரியா, இதை வந்து நம்ம எப்படி போடுவோம்னா கண்டிப்பாக லெஸ் தேன் 0 தான். எப்படி சொல்கிறது உங்களுக்கு z மைனஸ் z0 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ கண்டிப்பாக இந்த டேர்ம் வந்து எனக்கு இன்ஃபைனைட் போகக்கூடாது. அட் த சேம் டைம் என்ன சொல்கிறது நெகட்டிவாகவும் வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது, நான் ஆர்ஓசி எடுக்கக்குள்ளே சொல்வேன். சரிங்களா, ஸோ அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பாக இதோடைய ரீஜியன் வந்து எப்படி இருக்கும்னா கிரேட்டர் தென் 1 இருக்கும்.
ஏன்னா இந்த இசட்டுக்கு பதில் நான் ஒன்றை போட்டால் இந்த டேர்ம் இன்ஃபைனைட் ஆயிரும், கரெக்டுங்களா? அதேமாரி லெஸ் தென் ஒன் போட்டால் நெகட்டிவாக போயிடும். அப்போது அந்த கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் நெகட்டிவாகவும் இருக்கக்கூடாது, இன்ஃபைனைட்டாகவும் இருக்கக்கூடாது. அப்படி நான் ஒரு வேல்யூ சூஸ் பண்ணக்குள்ள அதுதான் வந்து எனக்கு ஒரு டிஃபைன்டு ஆர்ஓசியாக வந்து இருக்கும். இதுதான் வந்து லாஜிக். சொல்றது புரிஞ்சுங்களா? அப்போது இந்த இடத்துல எப்படி சொல்லி போடுவோம்னா, இசட் வந்து கிரேட்டர் தென் ஒன்னா இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நான் சொல்கிற கண்டிஷன் உனக்கு வரும். அப்போ அதேமாரி இங்கே என்ன வரும்? ஆர்ஓசி இசட் கிரேட்டர் தென் 3 அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு வரணும். சரியா? பட் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம அனலிட்டிக் ஃபங்க்ஷன் போடுறோம். சொல்றது புரிஞ்சா? இப்போ அனலிட்டிக் ஃபங்க்ஷன் வரக்குள்ள நான் என்ன ரீஜியன் டிஃபைன் பண்ணியிருக்கணும் அதுக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் எனக்கு வேல்யூ இருக்கு. அதை விட்டு வெளியே போனால் வேல்யூ வந்து என்னன்னு சொல்லியிருந்தேன்? 0ன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா இசட் மைனஸ் 3ல இசரோட வேல்யூ எப்படி இருந்தால் எனக்கு ஆன்சர் வேல்யூ கம்மியா இருக்கும்? மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து லெஸ் தென் 3 அதுக்குள்ள இருக்கணும். அதுதான் நமக்கு ரீஜன். உனக்கு என்ன ரீஜியன் கொடுத்துருக்கணும் அந்த ரீஜியனுக்குள்ள இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இங்க ரீஜியன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது மாறும். ஏன்னா நீங்க இந்த மாதிரி கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வராது. அனலிட்டிக் ஃபங்க்ஷனுடைய இந்த கிவன் ரேஞ்சுக்கும் ஆர்ஓசிக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன், ஆனால் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்போ இங்க பாருங்க, அப்போ என்னுடைய ரீஜன் எப்படி இருக்குன்னு சொல்றேன்னு பாருங்க. இப்போ இது ஒரு ரேடியஸ் போட்டிருக்கிறேன், இது வந்து ரேடியஸ் 1. இன்னொரு ரேடியஸ் போடுறேன், இது ரேடியஸ் 3. புரியுதுங்களா? இது வந்து ரேடியஸ் 1, இது வந்து ரேடியஸ் 3. இப்போ இது எந்த ரீஜியனுக்குள்ள இருக்குங்கிறான்? இந்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன்ல இந்த ரீஜியனுக்குள்ள தான் இருக்குங்கிறான். அப்போ இந்த சர்க்கிளை வச்சு பார்க்கக்குள்ள, இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிளை வச்சு பார்க்கக்குள்ள கண்டிப்பா இசட் வந்து எப்படி இருக்கணும்? அப்போ இந்த அவுட்டர் சர்க்கிளை பார்க்கக்குள்ள எனக்கு எப்படி இருக்கணும்? இசட் வந்து கண்டிப்பா மாடுலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் 3 இருக்கணும். நம்ம சர்க்கிள் மாதிரி போடுறோம். அப்போ இந்த இன்னர் மோஸ்ட் சர்க்கிளுக்கு எப்படி சொல்லுவோம்? 1 விட அதிகமா இருக்கணும். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து கிரேட்டர் தென் 1ன்னு சொல்றோம். ஆனா என்னுடைய ரீஜியன் வந்து பொதுவா இந்த மாதிரி எத்தனை ஃபங்க்ஷன் வந்தாலும் ஆர்ஓசி வந்து ஒன்று தான், சிங்கிள் ஆர்ஓசி தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி இருக்கக்குள்ள அப்ப நான் இந்த இடத்துல ஈக்குவலுக்கு இதை நான் ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுறேன்? மாடல்ஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் 3 இந்த இடம் கொண்டு வந்துடுறேன். அப்போ லெஸ் தென் 1ன்னு கொண்டு வந்துடுறேன். நார்மலா இதுதான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். அப்போ இன்னொரு ரீஜன் என்ன கொடுத்துருக்கான்? மாடலஸ் ஆஃப் இசட் கிரேட்டர் தென் 1ன்னு கொடுத்துருக்கான். அப்போ இந்த ரெண்டு சிம்பிளுமே சேமா இருக்கிற மாதிரி நான் ரீஅரேஞ்ச் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா லெஸ் தென் இருக்கு, இங்க எப்படி இருக்கு? கிரேட்டர் தென் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்? இங்க இருக்கிற இசட்டை ஈக்குவலுக்கு இந்த நான் கொண்டு வந்துடுறேன். சொல்றது புரிஞ்சுங்களா? அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா 1 டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து லெஸ் தென் 1 அப்படிங்கிற மாதிரி என்னால் கொண்டு வர முடியும். ஸோ இதோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது நம்ம மெட்டீரியல் இது வரைக்கும் கொடுத்துருப்போம். இதை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். சரியா? தேங்க்யூ.